புதுசா இருக்கீங்க இந்த வருஷம் என்ன கொஞ்சலகடி கும்மாவா ஏசுன்னா சும்மாவா சரியா கொஞ்சலகடி கும்மாவா ஏசு என்ன சும்மாவா நீங்க பாப்பா அருமையா உட்காந்துக்கலாம் ஆமா என்ன பொறுமையா உட்காந்து தெரியுமா தம்பி நீ தான் தம்பி அது ஆமா இவங்க ரெண்டு பேரும் அருமையா உட்கார்ந்து இருக்காங்க அதனால இவங்களை இப்போ ஜிங்கா சார் உங்க பேர் என்ன பேருக்கா அக்ஸா அக்ஸால அவங்க எடுக்க போறாங்க உங்க பேரு சகாயம் சரி பாக்கா இன்னும் யாரு எடுத்து உங்க டீமுக்கு மார்க் எவ்வளவு தரப்போறான்னு பாப்போம் ஓகேவா சிகப்பு எடுத்த எத்தனை மார்க்கு சிகப்பு எத்தனை மார்க்கு 5000 மார்க் ஓகே எடு உள்ள ஒண்ணே எடு முதல்ல எடுத்தியா 3 பேர் வரதல்ல வா 2000 மார்க் கையை தட்டுங்கப்பா பரவாயில்லை உட்காருங்க தம்பி எங்க முன்னாடி வந்து ஏதாவது கொடுப்பீங்களா சரி ஓகே நீங்க பாப்போமா எடுத்து உங்க டீமை காப்பாத்த போறியா கவுத்த போறியா பாப்போம் ஓ 5000 மார்க் கையை தட்டுங்க என்ன அருமை என்ன அருமை என்ன அருமை எப்பா முதல்லயே 5000 அடிச்சிட்டீங்களப்பா அண்ணா ஆடுங்கடா ஆடுங்க அப்பதான் நீங்க மத்தவங்க சொல்லி கொடுக்க முடியும் பிள்ளைகள்லாம் ஒன்ன பார்த்து உற்சாகமா இருக்காங்க சரி கொஞ்சம் பின்ன கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் பின்ன தள்ளி மங்கி நான் வசூல் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ இல்ல நீ தான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்றேன் நான் சொல்றதை கேளு மங்கி பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணும் பாரு ஒரு அடி ஏப்பா கண்டிப்பா இருப்பா இந்த மங்கியோட நமக்கு பயமா இருக்குப்பா மங்கி இங்க பாரு நான் தான் வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் என்ன யாருப்பா சொல்லி கொடுக்கணும் மங்கியா சரி சரி நீ ரொம்ப பேராசப்படுற நீயே சொல்லி கொடுப்போம் சொல்லட்டுமா எல்லாரும் ரிப்பீட் சொல்லுவீங்களா உண்மையாவா கர்த்தாவே என்னுடைய அன்னை டீச்சர்ஸ் சொல்ல மாட்டேங்காங்க டீச்சர்ஸ் சொல்லலையா ஏமா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கம்மா மங்கி சொல்ல சொல்லுங்க கர்த்தாவே அன்னை என்ன இந்த டீம்ல சத்தமே இல்லனே இந்த டீம்ல சத்தம் இல்லையம்மா ஜிங்கா சத்தமா சொல்லுங்கம்மா கர்த்தாவே அன்னை இந்த டீம் சத்தம் கம்மியாயிட்டு ஏப்பா நீங்களே சத்தமா சொல்லுங்கப்பா சொல்லுங்க கர்த்தாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே
லூக்கா 22 42. இன்னொருக்கா சொல்லுவோமா? இன்னும் சத்தமா சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக காலவது. லூக்கா 22 42. அண்ணே சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ஆமா. பிள்ளைங்களே சொன்னாங்களா? ஆமாண்ணே. இப்ப எல்லாருக்கும் தெரியுமான்னு கேளு. எல்லாத்துக்கும் தெரியுமா? கூப்பிட்டா எல்லாரும் சொல்லுவீங்களா? அண்ணே கூப்பிடுங்க. இரு நீ இப்ப பிள்ளைக்கு பாய் சொல்லிட்டு போ. அப்படியா? ஆமா வெளியே இருக்குமே. ஐயோ சரி போயிட்டு வரேன். பாய். இந்த சிகப்பு கலர் எதை பிடிக்கும்? கோபம் இல்ல, இயேசுவின் ரத்தத்தை பிடிக்கும். எதை பிடிக்கும் சொல்லுங்க? இயேசுவின் ரத்தத்தை பிடிக்கும். எல்லோ கலர் எதை பிடிக்கும்? கோல்டு. தங்கத்தை பிடிக்கும். பரலோகத்தை பிடிக்கும். என்ன பரலோகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? தங்கத்திலான வீடு உண்டு. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் அங்க கிடைக்கும். சரி கவனிங்க. இப்போ ஒரு சிகப்பு கலரும் ஒரு மஞ்சள் கலர் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? பாரியா பாரியா பாத்துக்கோ. இப்போ மஞ்சள் கலர், இப்போ தலை குறிச்சுக்கணும். மஞ்சள் கலர், சிகப்பு கலர் என்ன நடக்கும் பாத்துக்கோ. இப்போ நீ பாக்கலாமா? வா. என்ன கலர்? என்ன கலர்? கிரீன். எதை குறிக்கும்? செழிப்பு குறிக்கும். எதை குறிக்கும்? செழிப்பு. ப்ளூ எதை குறிக்கும்? கடல் தண்ணி. அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகேவா? நீ ஏசப்பா சமூகத்துக்கு வந்தா உனக்கு அளவில்லாத நன்மை நிச்சயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரியா? என்ன யாரு தெரியுதா? யாரு? நான் தான் செல்போனே உலகத்தையே என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். என்ன பார்க்காதவங்க யாருமே கிடையாது. நான் தான் இந்த உலகத்தை பெரிய ஆள் தெரியுமா? என்னைய பார்க்காதவங்க யாருமே கிடையாது. இங்க பாரு, ஒருத்த வர்றான். இங்க பாத்தீங்களா? ஒரு தம்பி வர்றான். அவன் இப்ப என் கண்ட்ரோல்ல வந்துருவான். என்னைய பார்த்துட்டே இருப்பான் பாருங்க. ஆறு வாய்ப்பு வந்து பார்ப்பான். ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா அவன் என்னைய கண்டிக்க மாட்டானே. இவன் தானே என்னைய பார்த்துட்டு இருக்கான். அவனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம தான் முடியலையே. நல்லா பாரு, நல்லா பாரு. பார்த்துக்கிறேன். என்னைய பார்த்துட்டே இருக்கான். எவ்வளவு நேரம் என்னைய பார்ப்பான்? எவ்வளவு நேரம் என்னைய பார்ப்பான்? பாருங்க பாருங்க, என்னைய பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. எல்லாரும் வந்துருவாங்க. பாத்தீங்களா? என்கிட்ட வந்து மயங்கி விழுந்துட்டா பாத்தீங்களா? என்கிட்ட வந்த எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. நான் எல்லாரையும் ஆளுகை செய்த ஆளு. அந்த தம்பி மயங்கி விழுந்துட்டா பாத்தீங்களா?
கவலைப்படாத தங்க கலங்கிருக்காத கத்தரை சுமக்காக தலையிருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்க கலங்கிருக்காத கத்தரை சுமக்காக தலையிருப்பாரு கவலைப்படாத தங்க கலங்கிருக்காத கத்தரை சுமக்காக தலையிருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்க கலங்கிருக்காத கத்தரை சுமக்காக தலையிருப்பாரு கவலைப்படாத தங்க கலங்கிருக்காத கத்தரை சுமக்காக தலையிருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்க கலங்கிருக்காத கத்தரை சுமக்காக தலையிருப்பாரு காலையில் இருந்ததை விட இப்போ நல்ல உற்சாகமாக இருக்கீங்க. இந்த பப்போட் சொன்னவங்க நல்லா பிடிச்சிருச்சா? சரி, ஜோம் பண்ணி முடிக்கலாமா? சரி, எல்லாரும் முழங்க போடுங்க. சரி, கை கொடுங்க. ஜோம் பண்ணவா? தொடர்ந்து அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணலாம். என்ன தூரம் ஜோம் பண்ணலாம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு பண்ணணும் இல்லையா? வரலாமா? வாங்க. அவங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. சரியா? சரி, கணப்படுங்க சொல்லுங்கள். ஆண்டவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு கொண்டாட கொண்டு ஸ்தோத்திராண்டவரே. இந்த வருஷம் இந்த விபிஎஸ்ஐ கத்ததாமே பொறுப்பு நடத்தின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் அருமையான அந்த ராஜன் பாஸ்டரை ஆண்டவரே குடும்பமாக கொண்டு வந்து ஆண்டவரை நீங்கள் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, அவர்களை இன்னும் பல லட்சங்களுக்கு எங்கள் தேவன் பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கும். குடும்பங்களை ஆசிரியங்க. இங்கே தேவையில்லாவற்றையும் சந்திக்க அற்புதமாக நடந்துங்க. ஏசப்பா அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா வசனங்கள் ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தியங்கள் வார்த்தைகள் ஆண்டவர் அப்படியே இந்த பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாய் பதியவும் அது வாழ்க்கையில் பிரயோஜனப்படவும் ஆண்டவரே, பக்திக்குரிய பிள்ளைகளாய் தேவராட்சியத்துக்குரிய பிள்ளைகளாய் ஆண்டவரே, பரலோகத்துக்கு ஆண்டவரே வருகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கெட்டு போக கூடாதப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை பரலோகத்துக்கு வரணும். என் ஆண்டவர் உதவி செல்லும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முதற்கொண்டு இந்த பக்தியை ஆண்டவரை பரிசுத்தத்தை இந்த பிள்ளைகளுடைய எதிரில் கட்டதாமே தந்து நல்ல அந்த தேவ அன்பை கட்ட தந்து எங்கள் தேவன் வழிநடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல அவ்வா நீரே தந்த ஆண்டவர் டீச்சர்ஸுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை உற்சாகத்தோடு அவர்கள் ஆண்டவரே சொல்கிறோம். அதே பிரயாசப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு இந்த கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. தகப்பனை அவர்களை ஆசிரியங்க. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரைசலாம். இன்னும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பொறுப்போடு செபிக்கவும் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தவும் என் ஆண்டவர் நல்ல ஆண்டவர் ஞானங்களை நல்ல கிருபைகளை கட்டதாமே தந்து அவர்களை ஆசிரியக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த கட்டளை தருகிறோம். இந்த பிள்ளைகள் இந்த நாட்கள் ஆண்டவரே மத்தியானத்தை சாப்பிட்டு அவர்கள் ஆண்டவரே வீட்டுக்கு கடந்து போதிருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுடைய கட்டம் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. ஆசிர்வதிங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த கட்டளை தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே
ஆண்டு ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல வார்த்தைகளை